ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ, ரீசெண்டாக ஒரு 1 வீக் முன்னாடி சாத்தனூர் டேம் போயிருந்தேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நீங்கள் சாத்தனூர் டேம் போக போகிறீங்க அப்படின்னா இப்போ எப்படி இருக்குது, கொரோனாக்கு அப்புறம் என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது, நாங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணோம் அப்படின்ற எல்லா விஷயமும் இந்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே என்ட்ரான உடனே இந்த தண்ணி போகிற ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே அதுதான் இருக்கும். இதில் மேலேருந்து தண்ணி இப்போ போல் கீழே சைடில் தான் போயிட்டுருக்கு. நான் ஃபஸ்ட்டே காமிச்சேன் அந்த கிளிப்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே தண்ணி போயிட்டுருக்க இடத்துல பக்கத்தில் இந்த மாதிரி தண்ணி நிற்கிற இடமெல்லாம் மீன் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. நிறைய பெரிய பெரிய மீனெல்லாம் பார்க்குறதுக்கு நிறைய இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ போகிறீங்க அப்படின்னா நல்லா வெயில் டைமில் போகாமல் கொஞ்சம் ஈவினிங் டைமாக போனீங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். தண்ணி போயிட்டு தான் இருக்குது இப்போவும். இது எங்களுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கா அப்படின்றதால நாங்கள் லீவுக்கு போயிருந்தோம். இப்போ தொடர்ந்து 3 நாள் லீவ் இருந்ததால் ஒரு நாள் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இப்போ நீங்கள் டேமுக்கு போக போகிறீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஈவினிங் டைமில் போங்க. இப்போ கொரோனாக்கு அப்புறம் இங்கே நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அதையுமே நாங்கள் பார்க்கலாம். இப்போது இங்கே சாத்தனூர் டேமில் திறக்கிற தண்ணி எங்கள் ஊர் வரைக்கும் தண்ணி வருது. இங்கே பார்க்கும்போது அது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது எங்களுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த என்ட்ரன்ஸில் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் போயிருந்தீங்க அப்படின்னா பார்த்துருப்பீங்க. போகாதவங்களுக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ சைடில் இந்த மாதிரி தண்ணி போயிட்டுருக்கு. இது ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சாச்சு. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே முதல்லேருந்து பார்த்துட்டே போகாமல் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு போயிட்டேன். நான் அங்கேருந்து பார்த்துட்டே வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்லேருந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ அடுத்தடுத்து இருக்க கிளிப்ஸ் எல்லாமே நான் லாஸ்ட்லேருந்து எடுத்து கிளிப்ஸ் தான் அப்படியே ஒவ்வொன்றா நம்மளுக்கு காட்டுறேன். இது அந்த என்ட்ரன்ஸில் இருக்கிறது எல்லாமே ஃபுல் வியூ இப்படி தான் இருக்கும் அந்த என்ட்ரன்ஸு. இந்த சைடில் பார்க் கூட இருக்குது நம்மளுக்கு பசங்க விளையாடுற மாதிரி. ஆனால் நாங்கள் நல்ல வெயில் டைமில் போனதால் எங்களால் அங்கே எதுவுமே விளையாடலாம் முடியல. அந்தளவுக்கு ரொம்ப சூடாக இருந்தது. இதெல்லாம் விளையாட முடியல எங்களால். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டில் எதுவுமே விளையாடலாம் இல்லை, அப்படியே உள்ளே டேரெக்டாக போயாச்சு. நான் லாஸ்ட்டுக்கு போயிட்டேன். ஸோ லாஸ்ட்லேருந்து உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டே வரேன். அடிஷ்னலாக இந்த இடத்துல மட்டும்தான் தண்ணி போயிட்டுருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய பேர் இந்த தண்ணியில் விளையாடிட்டு இருந்தாங்க, சின்ன பசங்க எல்லாருமே. இந்த சம்மருக்கு இது ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸ் தான். அந்த தண்ணியில் விளையாடுறது அப்படின்றது ரொம்பவே ஹாப்பியான விஷயம். நாங்கள் தண்ணியெலாம் விளையாடலை. அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் உள்ளே போயாச்சு. கடைசிக்கு போயிட்டேன். ஸோ கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். அங்கங்கே ஒரு சில ஃபோட்டோஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதையுமே பாருங்கள். ஸோ இப்போ நான் லாஸ்ட்டுக்கு வந்துட்டேன். லாஸ்ட்டில் ஒரு பார்க் மாதிரி இருக்கும். இந்த பார்க் பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த இடம் மட்டும் நல்லாவே சூப்பராக இருக்கும். செடி எல்லாம் இங்கே எப்போதுமே நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே நிறைய ஃபோட்டோலாம் எடுக்கலாம். அந்தளவுக்கு சூப்பரான ஒரு இடம் தான். இங்கே நாங்கள் நிறைய ஃபோட்டோவும் எடுத்திருந்தோம். எப்போ அப்படின்னாலும் இங்கே நாங்கள் ஃபோட்டோ எடுப்போம். நான் இப்போ மேரேஜுக்கு அப்புறம் நிறைய டைம் வந்திருக்கேன். வரும்போதெல்லாம் இங்கே ஃபோட்டோ எடுப்போம். இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னாலுமே அங்கே தண்ணி இருக்கிறது தெரியும். இந்த பார்க்கில் இருந்து பார்க்கும்போது இந்த பார்க்கோட மதில் சுவரெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த கீழே இருக்க புல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கில் மட்டும்தான் பார்க்குறதுக்கு நல்லா பச்சையாக இருக்கும். வெளியிலலாம் பார்த்தோம் அப்படின்னா நல்லா பொடிஞ்சு போச்சு. அந்தளவுக்கு வெயில் அதிகமாக இருக்குது இல்லையா. ஸோ வெளியிலலாம் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. இது ஒரு குளம் மாதிரி. இந்த குளத்தில் எப்போதுமே தாமரையெல்லாம் அந்த மாதிரி ஃபுல்லாக குளமே மூடி இருக்கும். கொஞ்சம் கூட குளமே தெரியாத அளவுக்கு. கொஞ்சம் நேரம் இங்கே அப்படியே நடந்துகிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் வெளியில் போனோம். இது லாஸ்ட்டில் இருக்குது. இது அப்படியே பார்த்து முடிச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு போனவொடனே மதி ரொம்ப சைலண்ட்டாக இருந்தால் நான் கூட நினச்சேன், ஓகே பிடிக்காது போல், நம்ம என்ஜாய் பண்ண மாட்டா போல் மதி அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சேன். கொஞ்சம் நேரம் ரொம்பவே சைலண்ட்டாக வந்தால். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணார் அவர் தான். நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தா அவள். எங்களுக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. மதி அமைதியாகவே இருக்காளே அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிச்சுட்டே இருந்தேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அப்பாப்பா அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க. அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணா. நிறைய கிளி குருவி மீன் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டா அவள். அந்த கிளிப்ஸ் எல்லாமே கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படியே பாருங்கள். இந்த குளத்தோட ஓவர் வியூ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்போதுமே இந்த இடத்துல ஒரே மாதிரி தான் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்து அப்படியே பேசிகிட்டு இருந்தாச்சு. அடுத்து அப்படியே பார்த்துட்டே போகலாம் வாங்க. அதே மாதிரி இங்கே நிறைய ஃபோட்டோலாம் ஷூட் பண்ணோம். எப்போ வந்தோம் அப்படின்னாலும் இங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணுவோம். கல்யாணம் ஃபஸ்ட்டில் நாங்கள் இங்கே வந்திருந்தோம். அப்போதுமே இங்கே நிறைய ஃபோட்டோ எடுத்திருக்கோம். அதை நாங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். அப்போதுக்கு இப்போக்கும் பார்க்குறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருந்தது. அதெல்லாம் அப்படியே பேசிட்டு ஜாலியாக உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த அணையில் மேலே ஏறுறதுக்கான வழி இதுதான். இந்த மேலே போய் பார்க்கலாம்
பார்க்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும் அது. அந்த வியூவில் பார்க்குறதுக்காக அப்படியே போயிட்டு இருந்தோம் நாங்கள். ஸோ அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா தான் உள்ளே எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்றது தெரியும். இதுக்கு முன்னாடி நிறைய டைம் வந்திருக்கேன், தண்ணி நிறையவே இருக்கும். இப்போவும் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய இருக்குது, பட் அந்த அளவுக்கு மேலே வந்து தண்ணி கொட்டுற அளவுக்கு வந்து இல்லை, ஓவர்ஃப்ளோ ஆகி வர அளவுக்கு இல்லை. அப்படியே பார்க்கலாம் வாங்க. ஃபைனலாக இந்த மேலே இருக்க எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு கீழே வந்தோம் அப்படின்னா, கீழே வந்து இந்த மாதிரி நிறைய கோழி, அப்புறம் வந்து புறா, எலி அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். மதிக்கு இதை பார்த்தோன்னே அப்படி ஒரு ஹாப்பி, அப்படியே ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். அப்படியே உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள், முயல் எல்லாம் இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி புறா எல்லாம் பார்த்திங்கன்னா முட்டையெல்லாம் விட்டு வச்சுருந்தது, பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் எல்லாருமே. இது பார்த்திங்க அப்படின்னா கிளி மாதிரி ஒரு மாதிரி கொண்டெல்லாம் வச்சுட்ருக்குல்ல, அந்த மாதிரியான கிளி. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இது லவ் பேர்ட்ஸ்னு நினைக்கிறேன், நிறைய பேர்ட்ஸ் இருந்தது. இதில் பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே மனசு வரல, அந்தளவுக்கு இதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அப்படி கையில் வைக்கலாம், அந்தளவுக்கு வந்து குட்டி குட்டியாக பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. இது ஒரு 2 இடத்துல வச்சுருந்தாங்க, நிறைய இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்தது பார்த்ததெல்லாம் வந்து வெள்ளை எலி அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் புறா வந்து 2-3 கூண்டு வச்சுருந்தாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளி வச்சுருந்தாங்க. என்னது மதிமா அது? அது என்னது அது? பூ கிளி, கிளிடா. ஹாய் ஹாய், பேச மாட்டியா? ஹாய் கிளி. ஹாய், சாப்பிட்டியா? நல்லா இருக்குறியா? ஹாய் கிளி சொல்லு மதிமா. ஹாய், சாப்பிட்டியா? நல்லா இருக்கிறியா? சிண்டு சிண்டு குருவிடா. தெரியல, கூக்குவா இது மாதிரி? கூக்குவா இது மாதிரி? நிறைய இருக்குடா. ஆமாடா, எக்கு. அங்க ஒரு குட்டி வருமாமா? தண்ணி சுத்தி படுத்துக்கிட்டு வரும். அது என்னது? என்னது? எலி. எலி.
அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா இந்த சைடில் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா கலர்ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. அதுதான் இங்கே வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இங்கே இருக்க ஸ்டெப்ஸாக இருக்கட்டும், இல்லை நிறைய விஷயங்கள் பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து பார்க்குறது நல்லா ப்ளசண்ட்டாக சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு இங்கேவே கொஞ்ச நேரம் உட்காந்தாச்சு. அதுக்கப்புறமா தான் வந்து எழுந்து கிளம்புனோம். கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. நல்லா வெயில் அதிகமாக இருக்குது. வெயில் டைமில் வந்துட்டோம் நாங்கள். ஸோ மறுபடியும் ஈவினிங் வந்து சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்றதால கொஞ்சம் சீக்கிரமாக வந்தாச்சு நாங்கள். ஒரு 1 hour டிஸ்டன்ஸில் இருக்குது எங்களுக்கு. அதனால் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம் நாங்கள். கொஞ்சம் ஈவினிங்காக வந்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நிறைய பேர் ஃபுட்டெல்லாம் கொடுத்தாங்க புறாவுக்கு. சூப்பராக வாங்கி சாப்பிட்டுச்சு. அவ்வளோ சத்தம் போட்டுட்டு இருந்தது. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதெல்லாமே மதியம் வர்றதுக்கு மனசே இல்லை. அங்கேயே போய் நின்று பார்த்துட்டே இருந்தா எவ்வளோ நேரம். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டு இங்கே வந்து ஒரு ஃபிஷ் அக்வாரியம் இருக்குது. ஸோ அது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இந்த அக்வாரியம் பார்க்க போகும்போது வந்து என் ஹஸ்பண்ட் வரல, நானும் மதியம் மட்டும் பார்க்குறதுக்கு போனோம். அந்த அக்வாரியத்தில் என்னென்ன மாதிரியான ஃபிஷ் எல்லாம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு காமிக்கிறேன். அதுவுமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருந்தது. அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க பாருங்கள், அதுதான். அங்கே போகலாம் வாங்க. அப்படியே உள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னா இதுக்கு வந்து தனியாக என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்துருக்கு. இந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 10 rupees தான். ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போயாச்சு. நிறைய மீன் இருந்தது. உள்ளே வந்து எவ்வளோ நேரம் சுற்றி வந்தோம் அப்படின்றதே தெரில. அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருந்தது. நல்லா வந்து ரவுண்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அதில் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா நல்லா அட்ராக்டிவாக சூப்பரான ஒரு ஃபிஷ் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. இப்போ வந்து தொடர்ந்து 4 நாள் லீவு அப்படின்றதால நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. அந்தளவுக்கு கூட்டம் ரொம்ப அதிகமாக இல்லை, பட் பரவாயில்ல, ஓகேவாக இருந்தது. அப்படியே ஒவ்வொரு மீனாக பார்த்துட்டு வரலாம். ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா வந்து டைம் பாஸ் ஆச்சு எங்களுக்கு. மதி வந்து சூப்பராக பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு மதி வந்து எல்லாம் சீச்சாமான்னு சொல்லிகிட்டு இருந்தா. அதான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லோரும் சிரிச்சிட்டு விளையாடிட்டு இருந்தோம் நல்லா. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது. இது வந்து கண்ணாடி இருக்கா இல்லை மீன் தான் இவ்வளோ இருக்கா அப்படின்றதே ஒரே ஒரு கன்ஃபியூஷனாக இருந்தது. எவ்வளோ நாள் ஒத்து பார்த்துட்டே இருந்தேன் நான். அவ்வளோ அழகாக இருந்துச்சு இது எல்லாமே. அப்படியே இந்த மீனெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சைடில் மட்டும் ஓரளவுக்கு கலர் இருக்குது. ரெட் கலரு, ப்ளூ கலர் அந்த மாதிரி. இந்த லைட் வெளிச்சத்துக்கு அது உடம்புல வந்து லைட் எறிகிற மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. உடம்பு பார்த்திங்க அப்படின்னா கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள், நல்லா இருந்துச்சு. அப்புறம் நிறைய மீன் வச்சுருந்தாங்க. நிறைய வெரைட்டியில் இருந்தது. அதேமாதிரி இங்கே சேல் பண்ணுவாங்க போல். அங்கே சின்ன சின்ன ஃபிஷ் டேங்க் எல்லாம் இருந்தது. பட் வந்து சேல் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்காம வந்துட்டேன். அதுக்கப்புறம் யோசிச்சுட்டே அதை நம்ம கேட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு எல்லாமே. அப்படியே இது எல்லாமே வந்து ஒரு ரவுண்டாக இருக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம். நல்லா என்ஜாய் பண்ணோம் நானும் மதியம். வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணால் ஒவ்வொன்றும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அம்மா இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வந்தால் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதெல்லாம் பாருங்கள், கூட்டமாக ஒவ்வொன்றும் அதே ஒரே ஷேப்பில் ஒரே சைஸில் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு.
ஃபைனலாக அந்த மீன் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா இங்கே வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, அது என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே வந்து ஃபுட்டு எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல. ஃபஸ்ட்டு வந்து இதுக்குள்ளேயே வந்து 2-3 ஹோட்டல்ஸ் இருக்கும், நம்மளுக்கு மதியம் வந்து ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபுட்டு எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல. ஒரே ஒரு ஐஸ்கிரீம் கடை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரும்பு ஜூஸ் கடை இருந்தது, ஒரே ஒரு பானிபூரி கடை இருந்தது, அவ்வளோதான். மதியம் இன்றைக்கி லஞ்சே வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு பானிபூரி மட்டும் தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்புறம் இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஃபுட்டு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இந்த கொரோனா டைமில் வந்து கடையெல்லாம் வந்து க்ளோஸாக இருக்கும் போல். அதுக்கப்புறம் வந்து இன்னும் எதுவுமே ரெடி ஆகலை போல். நிறைய இடத்துல வந்து இன்னும் ஒர்க் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதில் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சேஞ்சஸாக இருக்குது. அப்புறம் இந்த டைம் போயிருக்கும் போது நாங்கள் வந்து இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரோக்கடைல் பார்க் இருக்கும். ஸோ அங்கே வந்து நாங்கள் போகலை. வெயில் ரொம்ப அதிகமாக இருந்ததால் இதுக்கப்புறம் வந்து என்னால் வந்து தாங்கவே முடியல. சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அதே மாதிரி ஃபுட்டுமே சரியாக இல்லை அப்படின்றதால எல்லாருக்கும் கொஞ்சம் டயர்டாகிட்டோம். ஸோ அதனால் வந்து கிளம்பியாச்சு. மற்றபடி பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னா ஃபுட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டே போங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபுட்டெல்லாம் சமைச்சு கூட சாப்பிடுவாங்க. இதுக்கு முன்னாடி வரும்போதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஃபிஷ்ஷு வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அப்படி இங்கே சமைச்சு சாப்பிடுவாங்க. இப்போ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா சமைச்சு சாப்பிட்ற மாதிரி போகலாம். பட் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் வந்து குக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். பட் வந்து ஃபுட்டை அரேஞ்ச் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகும்போது வந்து நமக்கு சரியாக இருக்கும். இப்போதைக்கு அங்கே வந்து நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது. அதே மாதிரி நாங்கள் நிறைய கடைகள்லாம் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ அந்த மாதிரி எந்த கடைகளுமே அங்கே கிடையாது. அதுவுமே வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ இவ்வளோ தான் எங்கள் கொஞ்சம் சேஞ்சஸாக இருக்குது. அப்புறம் இங்கே நிறைய இடத்துல வந்து இப்போ தான் வேலை நடந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போனோம் அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பட் ஓவரால் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். இந்த குரோக்கடைல் பார்க் மட்டும் உங்களுக்கு காமிக்க முடியல. மற்றபடி நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்டு வந்தோம்.